இயேசு கிறிஸ்துவானவர் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். தன்னையே பலியாக கொடுத்தார். அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற பொழுது மீண்டும் வருவேன் என்று வாக்கு பண்ணி கடந்து போனார். ஆனால் அவருடைய வருகை தாமதமாகவே இருக்கிறது. அதற்கான காரணம் அநேகர் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் உள்ளவராயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மரணத்திற்கு பிற்பாடான வாழ்க்கை குறித்து அவர்கள் யோசிப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாய் இந்த மனுக்குலத்தை கொண்டு போக வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையுள்ளவராய், கரிசனையுள்ளவராய், பாரமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறபடி அவர் சீக்கிரமாய் வருவார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆகவே நாம் அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாகும் அதே நேரத்தில் அநேகரையும் ஆயத்தப்படுத்துவோம். அவருடைய வருகையிலே ஒரு திரள் கூட்ட மக்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் போக வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.